ஜானகி சங்கர்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சா? வீட்டிற்குள் நுழையும் போதே குரல் கொடுத்தார் ராமலிங்கம். காலையில் 6:30 மணிக்கே போய் சேர்ந்துட்டானா. 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடுவேன்னு சொன்னாங்க. அது என்னவோ ஜானகி, நம்ம பையனுக்கு உங்ககிட்ட மட்டும்தான் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. என்கிட்ட நிமிர்ந்து கூட பேச மாட்டேங்கிறான். இத்தனைக்கும் நான் ஃப்ரெண்ட்லியாக தானே பழகிக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது இல்லை ஜானகி, போன வாரம் கால் வலிக்காக டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன். டெய்லி செர்ரி பழம் சாப்பிட சொன்னதும் எல்லாரும் சிரிச்சிங்களே. அப்போ கூட இவன் பக்கத்தில் தான் இருந்தான். ஏன்பா கால் என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அதான் வருத்தமாயிடுச்சு ஜானகி. 2 நாட்களுக்கு பிறகு சார் கொரியரில் வந்த பார்சலை ஆச்சரியத்துடன் பிரித்தார் ராமலிங்கம். நம்ம ஊரில் செர்ரி பழத்திற்காக அலைஞ்சு பார்த்தேன், கிடைக்கல. அதான் இப்போ வாங்கி அனுப்பியிருக்கேன். உடம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அப்பா. மகனின் கடிதத்தை படித்து ராமலிங்கத்தால் கண்ணீரை அடக்க முடியவில்லை.